ஹே டிவிவி எல்லாரும் வீக்கெண்டை அருமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த சோலேஸோட கூல் ப்ரோ V3 அட்வென்ச்சர் ரைடிங் பேண்ட்டை பற்றி கொஞ்சம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த விலாகை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு பெரிய ரைடு வருதுங்க, மகாராஷ்டிரா ரைடு நான் சொல்லியிருந்தேன், அது கேன்சல் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கு பதிலாக ஒரு ரொம்ப பெரிய ரைடு நம்மளது வரப்போகுது. அதுக்காக தான் எல்லா ப்ரிப்பரேஷன் போயின்னு இருக்கு. ஒரு சில குட்டி குட்டி ரிவ்யூஸ் நம்ம ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னாலும் ரிவ்யூ பண்ண முடியுமோ இந்த ஃப்ரீ டைமில் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பெரிய அட்வென்ச்சர் ரைட் நம்மள ஆரம்பிக்கும். ஸோ வாங்க இந்த கூல் ப்ரோ V3 ரைடிங் பேண்ட்டை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். ஹலோ டிபிபி, எப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த சோலேஸோட கூல் ப்ரோ V3 ரைடிங் பேண்ட் இதை தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இது ஒரு அட்வென்ச்சர் ரைடிங் பேண்ட். அண்ட் இது ஒரு 10,000 பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு இது தாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடிங் பேண்ட்னு சொல்வேன். அதை தவிர நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன ஃபிட்டிங் இஷ்யூ வரும் இதை நீங்கள் இனிஷியலாக போடும்போது. அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பேக்ரவுண்டில் ஒரு கெஸ்ட் இருக்காங்க, அதை கண்டுக்காதீங்க. ஓகே, இருங்க மூட்டு வந்துடுறேன். ஓகேங்க, பையனை லாக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வெளியே வர மாட்டான். ஓகே, இந்த ரைடிங் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 6 to 7 month யூஸ் பண்ணிட்டேன். ஒன் டைம் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி வாஷ்டு பேண்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,450. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ்டெக் ஓட லெவல் 2 உங்களுக்கு நீ அண்ட் ஷின் ப்ரொடெக்டர் வந்துடும், ஹிப் ப்ரொடெக்டர் வந்துடும் ரெண்டு சைடும். அண்ட் ஃபஸ்ட் டைம் எவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டெயில் போன் ப்ரொடெக்ஷன் வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சாஸ்டெக் லெவல் 2 டெயில் போன் ப்ரொடெக்ஷன். சாஸ்டெக்கில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி என்னென்னா இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் த ஹை குவாலிட்டி டாப் நாச் லெவல் 2 ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். இருக்கிறது நீங்கள் லெவல் 2ல் எல்லோரும் கம்பேர் பண்ணாலும் இதுவும் ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டர்ஸ். இப்போ ஸ்லோலி பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாகவே சோலேஸ் பிராண்டுக்கு ஸ்லோவாக மூவ் ஆகி போகிறேன். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணிங்க. அந்த செக்மெண்ட் கில்லர்னு சொல்லலாம். அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதுக்கு ஒரு லெவல் மேலே கொடுப்பாங்க எப்பயுமே. அதில் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாக்ஸ் அந்த மாதிரி போடுறாங்க, இவங்க வந்து சாஸ்டெக் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 700D கார்டரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் இம்பேக்ட் ஏரியா இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000D கார்டரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஓவரால் எல்லாரும் 600D மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 700D மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற பிராண்டில் என்ன கொடுக்குதோ அதோட ஒன் ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடச்சிரும். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ரைடிங் ஜாக்கெட். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 எக்ஸ்டர்னல் பாக்கெட் வந்துடும். ஸோ உங்களோட வாலெட், ஃபோன் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதை தவிர உங்களுக்கு இங்கே வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட்டும் வந்துடும். இது கொஞ்சம் யூஸபிள் இல்லைன்னு சொல்லாங்க, ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், நம்ம பாடியோட ஒட்டின்னு இருக்கான். ஸோ அதனால் கை போடுறது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் உங்களோட ஃபோன் வேணால் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த எக்ஸ்டர்னல் பாக்கெட் மோர் தென் எனஃப்ங்க, ஏன்னா நல்ல பெரிய சைஸு. உங்களோட வாலெட்டு அண்ட் உங்களோட ஃபோன் சேர்த்து ஒரே சைடில் வைக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் லெதர் கொடுத்துட்றாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இது உங்களோட ஸ்லைடை கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி வேர் அண்ட் டேர் ஏரியா. யூஸ்வலாக நிறைய பேருக்கு பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் கிளியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் லெதர் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இது ஒரு நல்ல டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் அந்த ஸ்டிச்சஸ்லாம் விடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அகெயின் ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலாஸ்டிக் பேனல் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் ஸ்டிச்சஸ் இஷ்யூஸும் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி வென்டிலேட்டட் பேண்ட்டுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே மெஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு மெஷ் மெட்டீரியலில் கொடுத்துட்றாங்க. ஸோ தட் உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் இன்கேஸ் ஒரு ரைடிங் பூட்டோ இல்லை பேண்ட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே சைடில் வந்து உங்களுக்கு ஜிப்பர் ப்ளஸ் இந்த அட்டாச்மெண்ட் கொடுத்துறாங்க. ஸோ தட் உங்களுக்கு டைட் வேணால் டைட், லூஸ் வேணால் லூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஸ் யூஷுவலுங்க எல்லா பிராண்ட் மாதிரி உங்களுக்கு ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் கொடுத்துட்றாங்க ரெண்டு சைடும்.
அதை தவிர உங்களுக்கு இது இந்த இடத்துல 2 லாக்கிங் மெக்கானிசம் அண்ட் ஜிப்பர். உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் எதுக்குன்னா, ஒன்று உங்களுக்கு ஃபிட்டிங்கோட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் உங்களோட நீ ப்ரொடெக்டரை ரைட் பிளேஸில் போடுறதுக்கு. உங்களோட நீ ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவல் அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. ஹை மேலே வேணால் மேலே வச்சுக்கலாம், இல்லை லோவஸ்ட் லெவலில் வேணால் லோவஸ்ட் வச்சுக்கலாம். நான் வந்து லோவஸ்ட் லெவலில் தான் செட் பண்ணியிருக்கேன் எனக்கு, ஏன்னா அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்குது. யூஸ்வலாக சைஸ் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மற்ற ரைடிங் பேண்ட்லாம் எம் சைஸ் வாங்குவேன், ஆனால் சோலஸில் மட்டும் எல் வாங்க வேண்டியதாக போச்சு. ஸோ ஒரு சைஸ் ஹையர் போகணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிங்க. பெஸ்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இனிஷியலாக போடும்போது ஒரு ஃபிட்டிங் இஷ்யூ வருங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்படி அட்டாச்சாக இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இது ஒரு லெவலுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகாது. அதை தவிர நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை கட் பண்ணிட்டேன். சிம்பிளாக சிசர் எடுத்து கட் பண்ணிட்டேன். இதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கம்ஃபர்ட்டும் ஃபிட்டிங்கு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ வாங்க இதை ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். எஸ் கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட்டிங். உங்களுக்கு ரைடிங் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஹை லெவல், நீங்கள் எவ்வளோ புல் பண்ண முடியுமோ புல் பண்ணி போடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த அப்டோமனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கவர் ஆகிடும். அதை தவிர உங்களுக்கு இங்கே 2 அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராப், இங்கே 2 வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட், அண்ட் இந்த 2 சைடில் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பாக்கெட் வந்துடுது. அதை தவிர உங்களுக்கு இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த ப்ரொடெக்டர் இது வரைக்கும் இருக்குது பாருங்கள். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ப்ரொடெக்டர் இருக்குது. நீல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ அண்ட் உங்களோட ஷின் பாருங்கள், இந்த அளவுக்கு வருது எனக்கு ப்ரொடெக்ஷனு. ஒரு ஹை லெவல் பூட் போட்டிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்லி கவர்டுன்னு சொல்லலாம். அதை தவிர பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டெயில் போன் இப்படி வரும். இந்த பேண்ட்டில் இருக்கிறதுலே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரைடிங் பேண்ட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த பாடி மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஆனால் இந்த பேண்ட்டில் வந்து அதுதாங்க, நீங்கள் ஒரு ரைடிங் பேண்ட் போட்டாலும் ஒரு கேஷுவலாக ஒரு நார்மல் பேண்ட் போட்ட மாதிரி. அதுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இந்த சாஸ்டெக் ப்ரொடெக்ஷன் தாங்க. ஏன்னா சூப்பர் சாஃப்ட். ஸோ உங்கள் பாடி வந்து ஸ்டிஃபாக வைக்காமல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக பாருங்கள். இந்த பொசிஷன் எதுக்குன்னு தெரியுதா முக்கியம் அப்படின்னு ரைடில். ஸோ நான் ரைட் பேண்ட்டை கழட்டணும் அப்படின்லாம் எனக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது ரைடிங் பேண்ட் போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு தெரிஞ்சு முடியாது, ஏன்னா என்கிட்ட ஒரு 3 ரைடிங் பேண்ட் இருக்குது. இந்த ஒரே ஒரு பேண்ட்டில் மட்டும் தான் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது எதுக்குன்னா உங்களோட நீ வந்து உங்களோட நீ கார்டை கரெக்டாக ரைட் பொசிஷனில் வைக்கும். ப்ளஸ் உங்களோட பேண்ட் லென்த்தும் பாருங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகுது. ரைட், இது வந்து கம்ப்ளீட்டாகவே மெஷ் பேனல். ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெச் பேனல். ஸோ தட் இப்போ நான் பண்ண ஸ்டண்ட்லாம் பண்ணோன்னா அது ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த பேண்ட்டோட லுக் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரைடிங் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் எல்லா ரைடிங் ஸ்டோரில் ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா சோலஸோட ஓன் ஸ்டோரே இருக்குது பன்சங்கரியில். கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அங்கே போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். ப்ளஸ் அவங்க யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்சு காட்டோ இல்லை பாலாக்லாவா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் பெங்களூர் இருக்கீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்டை வாங்கிக்கலாம் நீங்கள். நான் வந்து லெட்ஸ் கியர் அப்பில் வாங்கினேன். நான் வந்து ஒரு மெம்பர், அதனால் எனக்கு ஒரு 5% டிஸ்கவுண்ட் அங்கே கிடச்சிது. எங்களோட பைக்கிங் குரூப் வந்து அங்கே ஒரு மெம்பராக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் இது ரிஃப்ளெக்டிவ் பேனலும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக நல்லாவே விசிபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சைட் வேஸும் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் அண்ட் இங்கே லோகோலையும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது 2 உங்களுக்கு ரிஃப்ளெக்டிவ் பேனல். திஸ் இஸ் இட் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யாராவது ரைடிங் பேண்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடிங் பேண்ட்டுங்க. மற்ற ரைடிங் பேண்ட்டோட ஒரு மேபி ஒரு 500, 600 இல்லை 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பட் வர்த். ஏன்னா உங்களுக்கு
மெட்டீரியல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000D 700D அந்த அளவுக்கு எந்த ரைடிங் பாயிண்ட்லையும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ப்ரொடெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் ப்ரொடெக்ஷன் சாஸ்டெக்கில் உங்களுக்கு நீ, ஷின், ஹிப் அண்ட் டெயில் போன் சேர்த்து கிடைக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்லேயும் எல்லாமே கிடைக்குது. ப்ளஸ் உங்களோட பாக்கெட் ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பாக்கெட் இருக்குது ஒரே பேண்ட்டில். ஸோ நீங்கள் நிறையா இது கேரி பண்ணலாம். அண்ட் அதை தவிர உங்களுக்கு வென்டிலேஷன் இந்த பேண்ட்டோடைய சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெர்மல் லைனர் ப்ளஸ் ரெயின் லைனர் இது ரெண்டும் கிடச்சிரும். ஸோ ஆல் வெதர் ஆல் சீசன் அட்வென்ச்சர் ரைடிங் பேண்ட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஆல் இண்டியா ரைடு அப்டேட்ஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, signing off உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் பைக்கர் படி. Bye guys.